மகாபூர்ண குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கமலாபதி கல்யாண குணாமிருத நிஷேபய பூர்ண காமாய சததம் பூர்ணாய மகதே நமஹ. ஆச்சாரியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பெரிய நம்பிகள் 997 ஆண்டு ஹேவிளம்பி வருடம் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அவதரித்தார். அவருடைய ஆச்சாரியர் ஆளவந்தார். ஜெகதாச்சாரியனான ஸ்ரீ ராமானுஜருக்கு சமாஷணம், அதாவது பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்த ஆச்சாரியர் ஸ்ரீ பெரிய நம்பிகள். பஞ்சசம்ஸ்காரம் அவருக்கு செய்து வைக்கப்பட்ட இடம் மதுராந்தகம் ஏரிகாத்த ராமர் சந்நிதியில் மகிழமரத்து அடியில் அவருக்கு துவயத்தை உபதேசித்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து வைத்தார். அவருடைய வம்சத்தவர்களான நாங்கள் அவர் அவதரித்த இந்த ஸ்ரீரங்கத்தில் எங்கள் வம்சத்தவர்கள் வாழ்ந்து வருகிறோம். அத்துடன் நித்திய திருவாராதன கைங்கரியங்களையும் குறைவர செய்து வருகிறோம். சமாஷணங்களையும் செய்து வருகிறோம். இது தவிர எங்கள் திருவம்சத்தார் மதுரை, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருக்குறுங்குடி, பிரம்மதேசம் மன்னார் கோவில், ஆந்திராவில் விசாகப்பட்டினம், கர்நாடக மாநிலத்தில் மைசூர் அருகே உள்ள கடலை ஆகிய இடங்களில் வசித்து வருகிறார்கள். அத்துடன் அங்கு திருவாராதனமும் செய்து கொண்டு சமாஷணம் செய்து வருகிறார்கள். அவர் ஸ்ரீ பெரிய நம்பிகளுக்கு ஸ்ரீரங்கத்தில் தீர்த்த நம்பெருமாள் சந்நிதியில் தீர்த்த கோஷ்டியில் முதல் தீர்த்த மரியாதை, அதாவது ராமானுஜர் தன் ஆச்சாரியர் பெரிய நம்பிகளை முன்னிட்டு அருளப்பாடு பெரிய நம்பி ராமானுச உடையார் என்ற தீர்த்த கோஷ்டியில் முதல் தீர்த்த மரியாதையை எங்கள் வம்சத்தினராக நாங்கள் பெற்று வருகிறோம். அது தவிர திருவாராதன நேரத்தில் வேத விண்ணப்பம் சாதிக்கின்ற காலத்தில் யஜுர்வேதம் ஸ்ரீ பெரிய நம்பிகள் திருவம்சத்தாரால் எங்களால் குறைவர சேவித்து வரப்படுகிறது. ஸ்ரீ பெரிய நம்பிகள் 105 திருநட்சத்திரங்கள் வாழ்ந்து வந்தார். சோழராஜ சபையிலே ராஜா சபையிலிருந்து தர்க்கம் முடிந்து ஸ்ரீரங்கம் புறத்தாழ்வானுடன் வரும் வழியில் கள்ளர் பசுபதி கோவில் என்ற இடம், அதாவது கும்பகோணத்திற்கும் தஞ்சாவூருக்கும் இடையிலே உள்ள ஐயம்பேட்டை என்ற ஊருக்கு அருகில் உள்ளது கள்ளர் பசுபதி கோவில். அந்த இடத்தில் வரும்பொழுது கண்களை இழந்த நிலையில் ஸ்ரீ பெரிய நம்பிகள் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். அப்பேற்பட்ட அந்த இடத்தில் பட்டு சாலிய மகா சபையினரால் அந்த இடம் திருவரசங்கு நிறுவப்பெற்று அந்த இடத்தில் பெரிய நம்பிகளுக்கு காட்சி கொடுத்த வரதராஜ பெருமாள் சந்நிதியும் இருக்கின்றது. ஸ்ரீ பெரிய நம்பிகள் அங்கே பரமபதித்த இடத்தை அந்த பட்டுசாலிய மகா சபையினரால் இன்றளவும் பராமரித்து வரப்படுகின்றது. அப்பேற்பட்ட பெரிய நம்பிகளுடைய வரலாறு மிகவும் தியாகத்திற்கு உட்பட்டது. இன்று நம் சம்பிரதாயத்துக்கு பெரிய நம்பிகள் செய்த தியாகம் நாம் இன்றளவும் போற்றும்படியாக உள்ளது. வாழ்க பெரிய நம்பிகள், வாழ்க அவரது புகழ். அம்புவியில் பதின்மர்களை ஆய்ந்துரைப்போன் வாழியே, ஆளவந்தார் தாளினையை அடைந்து ஒய்ந்தோன் வாழியே, உம்பர்தொழும் அரங்கேசற்கு உகப்புடையோன் வாழியே, ஓங்குதனூர் கேட்டைதனில் உதித்தபிரான் வாழியே, வம்பவிழ்தார் வரதர் உரை வாழி செய்தான் வாழியே, மாரணேறி நம்பிக்கு வாழ்வழித்தான் வாழியே, எம்பெருமானார் முனிவர்க்கு இதம் உரைத்தான் வாழியே, எழில் பெரிய நம்பி சரண் இனிதூழி வாழியே. தென்னரங்கம் வாழ திருக்குருகூர் தான் வாழ மன்னும் எதிராசன் மதம் வாழ சென்னியர் முன் தொன்னுபலவாதியர்கள் முன் செல்ல பெரிய நம்பியே
இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். ஆச்சாரிய திருவடிகளே சரணம்.